என்ன யாரையுமே காணோம் வீட்டில்? பா ஊரையும் காணோம். நெஞ்சில் பூ மஞ்சம் தருவால. பார்த்தாலத்து கலவு வேண்டியதான். சூடா இருக்கு. பாப்பா பேசாமல் லைட்டாக சுடுதண்ணி கையில் ஊற்றிட்டு ஒரு வாரிலேயே போட்டலாமா? வேணாம், தெரியும். சூடாக இருக்கே சுடுதண்ணி, எப்படி குடிக்கிறது? போதும், அவ்வளோதான். பாத்திரமெல்லாம் கழுவ முடியாது. போய் அம்மாவை கூப்பிடுவோம். மாடியில் என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு காய போட்டுருப்பாங்க. காய போட்டுருப்பாங்க. அம்மா, தாயே, எங்கம்மா இருக்கீங்க? ஜக்கம்மா வந்திருக்கேம்மா. என்னடா உண்மையாலுமே அம்மாவை காணோம். என்ன பண்ணுறது? மாடியிலையும் இல்லை. என்ன இது? மாடியில் இருப்பாங்கன்னு பார்த்தா அம்மாவை காண. அம்மாவையும் காணும், அப்பாவையும் காணும். ஒரு பாத்திரம் கழுவுனது கையிலெல்லாம் விட்டு அவ்வளோ லட்சம் பாத்திரம் கழுவிருக்கு. அம்மா என்னை திட்டுறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். உட்காந்துட்டு போர் அடிக்குமே. அப்பாவும் இல்லை. ஃபோன் இருந்தாலே பப்ஜி விளையாடலாம், பசங்க கூப்பிட்டு ரூம் மேட்ச் போடலாம். ஏதாவது ஒரு ஐடியாவை கொண்டு வா. பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா அக்காவா பைத்தியம்னு நினைப்பாங்க. அமைதியாக இருக்குது. ஏதாவது ஒரு ஐடியா கொடு கடவுளே. என்ன பண்ணலாம்? நான் ஐடியா வந்துச்சு. டிவி பார்க்கலாம். டிவியில் என்ன பார்க்கலாம்? எதையாவது ஒன்று பார்ப்போம். இந்த டிவி லோட் ஆகுறதுக்கே டிவி வாங்குன்னா வாங்குறாங்களா எங்கள் அப்பா? ஆனால் ஓட்ட டிவி வச்சுட்டு டொக்குன்னு தட்டிக்கிட்டு எல்லா பசங்க வீட்லேயும் எப்படி வச்சுருக்காங்க டிவியெல்லாம். ஃபோன் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க, வீட்டில் ஒரு டிவி மாற்ற மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பாவம்னா. நோ சிக்னலா போச்சுடா. யாருமே இல்லாத டைமில் போர் அடிக்கிறதுன்னு டிவி பார்ப்பேன். இந்த டைமில் தான் நோ சிக்னல் ஆகுமா பண்றது? ஃப்ரிட்ஜுக்குள்ள டைரி மில்க் இருந்துச்சு. மனதே டைரி மில்க். டைரி மில்க் இல்லை. எல்லா டைரி மில்க்கையும் கடைசியாக 2 மட்டும்தான் இருக்கா? ரைட்டு, அப்போ சாப்பிடுவோம்.